கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லையில் வெள்ள நிவாரண டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அறிவரசு இணைப்பில் இருக்கிறார். அறிவரசு, நெல்லையில எந்தெந்த பகுதி மக்களுக்கு வெள்ள நிவாரண டோக்கன் விநியோகிக்கும் பணி துவங்கியிருக்கிறது? அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் ஏற்பட்ட கடும் வெள்ள சேதத்தினால் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நெல்லை சேரன்மாதேவி, பாளையங்கோட்டை மற்றும் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் ஒரு 12 கிராமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பொதுவாக பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இந்த வெள்ளத்துல 30,178 பேர் பாதிக்கப்பட்டதாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இதில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியதாக திருநெல்வேலி தாலுகா மற்றும் பாளையங்கோட்டை தாலுகா, சேரன் மகாதேவி தாலுகா ஆகிய 3 தாலுகாக்களில் உள்ள அனைத்து மக்களுக்கும் முதல்வர் அறிவித்த அந்த 6,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் பணி இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் 12 கிராமங்களும் கண்டறியப்பட்டு அங்குமே இந்த 6,000 ரூபாய் நிவாரண பணிகளுக்கான டோக்கனும் 5 கிலோ அரிசி மற்றும் பருப்பு வழங்குவதற்கான டோக்கனும் வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த டோக்கன் வழங்கும் பணிகள் நடைபெறும் என்றும் அதன்பின் அந்தந்த ரேஷன் கடைகள் மூலம் உணவுகள் வழங்கப்படும் என முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் நேற்று உயிரிழந்த 11 பேருக்கும் அதே மாதிரி வீடு இழந்தவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிவாரண தொகை வழங்கினார். இதனுடைய அடுத்த கட்டமாக இப்பொழுது முதல்வர் அறிவித்த அந்த 6,000 ரூபாய் நிவாரண உதவி தொகைகள் அதாவது திருநெல்வேலி வட்டம், பாளையங்கோட்டை தாலுகா, அதே மாதிரி சேர்மாதேவி தாலுகா, அம்பாசமுத்திரத்தில் உள்ள அந்த 12 கிராமங்களுக்கும் இப்பொழுது டோக்கன் விநியோகம் பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்குள் அவர்களுக்கு இதற்கான நிவாரண தொகை வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்திற்கு 2,87,07,700 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.